வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் செந்தில் ராஜா. பிஎஸ்என்இ பொறியியல் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் பேசுறேன். வைகை இலக்கிய திருவிழா 2025 இன்றைக்கு எங்களது கல்லூரியில் இது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது 2 நாட்களாக. என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னாக்க, இன்றைக்கு ஒரு சங்கம் அமைத்திருக்க ஒரு விழாவா இது இருக்கு. தமிழ் சங்கம் மதுரை என்றால் இனி அதில் திண்டுக்கல்லையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் எங்கு இந்த விழா, அதுவும் எங்களுடைய கல்லூரியில் நடைபெறுகின்ற பொழுது அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விழா சார்ந்து என்னுடைய கருத்து என்னவென்றால், மாணவர்களை இங்கு பேசுவதற்கு அனுமதிப்பது என்பது மிக முக்கியமானதாக கருதுகிறேன். ஏனென்றால் பெரும்பான்மையாக பேராசிரியர்களும் அல்லது எழுத்தாளர்களும் பேசுகின்ற மேடையாக மட்டுமல்லாமல் அரங்கங்கள் மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். அதே போல் 2 வகையான அரங்கங்கள் உருவாக்கப்படுது. ஒன்று பண்பாட்டு அரங்கு, இன்னொன்று வரலாற்று அரங்கு. ஒரு மாணவனுக்கு இந்த 2ம் முழுமையாக தெரிந்துவிட்டால் அவன் நாளைய சமூகத்தை வழிநடத்தி எடுத்து செல்வதற்கு இது பயன்படும் என்கின்ற அடிப்படையில் பொதுவாக இந்த விழா இருக்கும் என்று கருதுகிறேன். தமிழக அரசினுடைய ஒவ்வொரு நகர்தலுக்கு பின்னும் தமிழை முன்னெடுத்தல் என்பதும் தமிழருடைய பண்பாட்டை முன்னெடுத்தல் என்பதும் தொடர்ச்சியாக இருந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கீழடியின் வழி தமிழருடைய மரபை, தமிழருடைய பண்பாட்டின் வழி இந்தியாவினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் அது தமிழ்நாட்டிலிருந்து தான் எழுத முடியும் என்கின்ற செய்தியை கூட நேற்றுக்கு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்றால், அவ்வளவு சிறப்பு மிகுந்த தமிழராகிய நாம் நம்மளுடைய மரபையும் பண்பாட்டையும் மேல் தூக்கி நிறுத்தி அதன் வழி நம்மளுடைய சமூகத்தை வழிநடத்தி எடுத்து சென்றால் நாளைய உலகம் நம்மிலிருந்தே தொடங்கும் என்பதை சொல்லி, இந்த அரிய வாய்ப்பை இங்கு கொடுத்த தமிழக அரசிற்கும், குறிப்பாக பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்கத்திற்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நன்னேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எழுத்தாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் வெறும் புத்தகம் மட்டுமே ஊடகமாக இல்லாமல் எழுத்தாளர்கள் மாணவர்களும் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு